ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் தினமும் ஊர் எல்லையிலிருந்து காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டி அதை ஊர் மக்கள்கிட்ட வித்து பொழப்பு நடத்திட்டு வந்தான். அன்னைக்கு அவனுக்கு ரொம்ப அசதியானால ஒரு மரத்துக்கு பக்கத்திலே படுத்து தூங்கிட்டானான். அந்த மரம் நினைக்கிறதெல்லாம் கொடுக்கிற மந்திர மரம். ஆனா அது அவனுக்கு தெரியாது. அந்த சமயம் தென்றல் காத்து ஜில்லுன்னு வீசியிருக்கு. அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நேரத்துல பஞ்சு இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சிருக்கான். என்ன ஆச்சரியம்! அடுத்த நொடியே கட்டிலும் பஞ்சுமத்தையும் வந்துருச்சு. விறகு வெட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அதுல ஏறி படுத்து தூங்க ஆரம்பிச்சான். நாள் ஃபுல்லும் உழைச்சனால அவனுக்கு பயங்கரமான உடம்பு வலி. உடனே இப்படி சொன்னான். இந்த சமயத்துல கைகால் பிடிச்சு விட என்னோட நண்பன் ராமு இருந்தா நல்லா இருக்கும். என்ன ஆச்சரியம்! உடனே ராமுவும் வந்து கைகால் பிடிச்சு விட்டான். விறகு வெட்டிக்கு ஒண்ணுமே புரியல. சந்தோஷத்துல மிதந்தான். ஆச்சரியப்பட்டான். இப்ப மட்டும் சாப்பாட்டுக்கு ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சான். உடனே சாப்பாடும் கிடைச்சது. வயிறார சாப்பிட்டான். திடீர்னு அவனுக்கு ஒரு பயம் வந்தது. காட்டுல நம்ம தனியா இருக்கிறோமே, ஏதாவது சிங்கம் வந்து சாப்பிட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்? அதே மாதிரி சிங்கமும் அவனை கொன்றுச்சு. எண்ணம் படிதான் வாழ்க்கை.